ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாவக்காய் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி ஒரு தடவை கழுவி வச்சுருக்கேன். விதையை நான் எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் விதையோடு போடுவாங்க, அது உங்கள் இஷ்டம். பார்த்துங்க, இது தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்குவோம். இது ஒரு தடவை நல்லா கொட்டி கலந்துக்குவோம். ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா கலந்து அப்படியே வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் வைங்க. நீங்கள் நல்லா மசாலா பாவக்காயில் ஊறி வறுக்க நல்லாயிருக்கும். நல்லா இது பிசைஞ்சு வச்சுக்கணும். மேலாக இப்படி பிசைஞ்சால் அந்த மாதிரி ஒன்றும் சேராது. மசாலா நல்லா அழுத்தி கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சாதே நல்லா மசாலா ஒன்றும் சேரும். இந்த மாதிரி அமுக்கி வச்சுருவோம். ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். பாவக்காய் நம்ம கலந்து வச்ச மசாலெல்லாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு. தாளிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ஓகே, இது கொஞ்சம் எண்ணெய் ஒரு 4 கரண்டி ஊற்றிக்குவோம். நான் இந்த அளவு தாங்க ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் 4 ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பட்டை, இலை, கொஞ்சம் சோம்பு, அந்த பூ இதை சேர்த்துக்குவோம். இது கருவேப்பிலை. இது ஒரு வாரம் ஆச்சு. நான் டப்பாவில் வச்சு உருகி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நமக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட அப்படியே இருக்கும். 15 நாள் கூட இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். செவந்துருச்சு. வெங்காயம் சேர்த்துக்குவோம். தக்காளி கூட சேர்த்துக்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம். பாவக்காயெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்க தூக்கி இந்த எண்ணெயில் தூக்கி கொட்ட வேண்டியது. இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். மூடி போட்டு மூடிக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பாவக்காய் கலந்து வச்சுருக்கோம். அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கையிலே இதை போட்டாச்சு. போட்டு ஒரு கிண்டிட்டு இந்த மசாலா தடவி வச்ச பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் வைங்க தண்ணி. 3/4 கிளாஸ் தண்ணியை இதெல்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா இதில் கிண்டிக்கணும். வேறு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. காய் வெந்துடும். நான் வெள்ளை பாவக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பாவக்காய், பச்சை கலர்லேயும் இருக்குது, வெள்ளை கலர்லேயும் இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். அப்போதைக்கப்போ கிண்டணும். ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும். அப்புறம் சிம்மிலே வச்சு எண்ணெயிலே நம்ம கிண்டணும். வேறு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். வாங்க பார்ப்போம். பாவக்காய் கடாயில் போட்டு வச்சோன்னா எல்லாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் 1/2 வேக்காடு வந்த உடனே நம்ம சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம்.
நல்லா பாவக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எண்ணெயிலெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் அந்த பாவக்காயில் உள்ள கசப்பு தன்மையே போயிடும். இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மூடி போட்டு மூடிக்குவோம். அது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். சிம்மில் வச்சுக்குவோம். சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிளறி விடணும். நல்லா பாவக்காய் வெந்துருச்சு. மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம்.